Hi friends, welcome to SideDish Samaiyal. நான் உங்கள் கிருஷ்ணா. நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா பருப்பு போலி. இதை எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் ஒப்புட்டுன்னு சொல்லுவோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்னை அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒப்புட்டு செய்கிறது எப்படின்னா, கடலைப்பருப்பை வேக வச்சு தண்ணி இருத்து வச்சுக்கணும். அப்புறம் நம்ம கடலைப்பருப்போட வெல்லம், ஏலக்காய் 3 சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டா போதும். மைதா மாவை சப்பாத்தி பதத்துக்கு நம்ம பிணைஞ்சி வச்சு இந்த பூரணத்தை மைதா மாவுக்குள்ளே வச்சு நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம்னா ஒப்புட்டு ரெடி. 1/4 கிலோ கடலைப்பருப்பை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பருப்பை நம்ம வேக வச்சுக்கலாம். பருப்பு வேக தேவையான அளவு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ தண்ணி வடித்து வச்சுக்கலாம். ஒப்புட்டுக்கு தேவையான மைதா மாவை நாம் இப்போ பிணைஞ்சி வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூளை நல்லா கரைச்சிக்குங்க. மஞ்சத்தூளுங்கிறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்குங்க. சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன். தண்ணி லைட்டாக ஊற்றி கரைச்சி வச்சுக்குங்க. அப்போ தான் மாவில் எல்லா பக்கமும் சர்க்கரை அப்ளை ஆகும். மைதா மாவு 400 கிராம். சப்பாத்தி பதத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றி நாம் இப்போ பிணைஞ்சி வச்சுக்கலாம். மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. நாம் இப்போ கடலைப்பருப்பு, வெல்லம், ஏலக்காவை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு பிணைஞ்சி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒப்புட்டுக்கு தேவையான பூரணம் நான் 1/4 கிலோ கடலைப்பருப்பு, 1/4 கிலோ வெல்லம், 5 ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒப்புட்டுக்கு தேவையான மாவு பிணைஞ்சி வச்சாச்சு, பூரணம் அரைச்சி வச்சாச்சு. நம்ம இப்போ ஒப்புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சைஸ் மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து நல்லா மெலிசாக தேய்ச்சிக்குங்க. உங்களால் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுதோ அவ்வளோ மெலிசாக தேய்ங்க. தேய்ச்சிட்டு இந்த பூரணத்தை எடுத்து இப்படி வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பூரணத்தை உள்ளே வச்சோன்னையும் எல்லா பக்கமும் இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. எல்லாம் மடித்து விட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மெதுவாக இந்த மாதிரி கையிலையே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா மாவு வெளியே வராது. வேக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
சுட சூப்பரான ஒப்புட்டு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒப்புட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு. அதோட நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு, வெல்லம், ஏலக்காய் அரைச்சி வச்ச இந்த பூரணம் பூரா ஏலக்காய் வாசம் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்குது. நம்ம மாவு பிணையிறப்ப சர்க்கரை ஆட் பண்ணி மாவு பிணைஞ்சனால இனிப்பு எல்லா பக்கமும் பேலன்ஸ்டாக இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணா. தேங்க்யூ.